விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் யோகமும் லாபமும் பெற காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 18/2/2024 முதல் 24/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவானும், 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ப்ளஸ் சுக்கிர பகவானும், 7ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் புதன் மற்றும் சனி பகவானோடு இணைந்து பார்க்கிறார்கள். 8ஆம் இடத்திலே ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய இடமாகிய 10, 11, 12, 1 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த வாரத்தில் அதாவது கிரக அமைப்புகள் மாதிரியே நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 18/2/2024 திதி வளர்புறையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் 1 மணி வரையும், அதன் பின்பு தசமி திதியும் வருகிறது. அதே மாதிரி மதியம் 2 மணி வரை ரோஹிணி நட்சத்திரமும், அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரமும் வருகிறது. இன்றைய தினம் சித்தயோகமும் அமிர்தயோகமும் கூடிய ஒரு சுப நாள். அடுத்து திங்கட்கிழமை, அதாவது 19/2/2024 அன்று மதியம் 1 மணிக்கு மேலே தசமி திதி முடிஞ்சு ஏகாதசி திதியும், அதே மாதிரி மதியம் 2 மணி 20 நிமிடத்திற்கு மேலே மிருகசீரிஷ நட்சத்திரம் முடிஞ்சு திருவாதிரை நட்சத்திரமும் வருகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமைக்கு சுப முகூர்த்த நாள். அதாவது இந்த வாரத்தில் முதல் சுபமுகூர்த்தம் அன்று தான் ஆரம்பிக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 20/2/2024 செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்திங்கன்னா திதியை பொறுத்தளவுக்கு மதியம் 1 மணிக்கு மேலே துவாதசி திதியும், மதியம் 3 மணி 15 நிமிடத்திற்கு மேலே புனர்பூச நட்சத்திரமும் வருகிறது. அன்று மரணயோகம் கூடிய நாள், ஆனால் அன்னைக்கு ஏகாதசி திதி. அடுத்து புதன்கிழமை, அதாவது 21/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு மதியம் 2 மணி வரை துவாதசி திதியும், அதன் பின்பு திரியோதசி திதியும் வருகிறது. அன்றைய தினம் மாலை 4 மணி 30 நிமிடத்திற்கு மேலே பூச நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகம் கூடிய நாள். அந்த புதன்கிழமை அன்னைக்கும் சுப முகூர்த்த நாள். அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்றைய தினம் பிரதோஷ தினம், புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம். அடுத்து வியாழக்கிழமை, அதாவது 22/2/2024 அன்று மதியம் 3 மணிக்கு மேலே சதுர்த்தசி திதி வருகிறது. அதே மாதிரி மாலை 6 மணி 20 நிமிடத்திற்கு மேலே ஆயில்ய நட்சத்திரம் வருகிறது. அன்று உங்களுக்கு அமிர்தயோகமும் சித்தயோகமும் கூடிய அன்றும் சுப முகூர்த்த நாள், அதாவது வியாழக்கிழமை. அப்போ இந்த வாரத்தில் திங்கள் புதன் வியாழன் 3 நாட்கள் சுபமுகூர்த்த நாள், நல்ல அருமையான வாரம். அடுத்து வெள்ளிக்கிழமை, அதாவது 23/2/2024 அன்று மாலை 5 மணிக்கு மேலே பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் முழுவதுமே மரண யோகம்தான், இருந்தாலும் யோகமான நாள். அதாவது இரவு 8 மணி 40 நிமிடத்திற்கு மேலே மக நட்சத்திரம் வருகிறது. அதனால் பௌர்ணமி யோகமான பௌர்ணமி. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு 24/2/2024 சனிக்கிழமை அன்னைக்கு இரவு 7 மணி வரை பௌர்ணமியும், அதன் பின்பு பிரதம திதி தேய்பிரையில் வரக்கூடிய பிரதம திதி ஆரம்பிக்கிறது. அன்று முழுவதுமே மாசி மக நட்சத்திரம் இருக்கிறது. அன்று கிரிவலம் போகிறது, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது, இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு அருமையான நாளாக அமைகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். நண்பர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு புத பகவானோடு இணைந்து சூரிய பகவான் பார்க்கிற காரணத்தால் பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த எதிர்பார்ப்புகள் கூடிய ஒரு லாபம்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்த்துருக்க முடியும், அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிற விதிப்படி சூரிய பகவான் உங்கள் வீட்டு அந்த சிம்மராசியை பார்க்கறனால, அதுவும் புத பகவானோடு இணைந்து பார்ப்பது இன்னும் ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் எதிர்பார்த்த பல விஷயங்கள் சுபமாக கிடைப்பதற்கு பொருளாதாரத்திலும் சரி, தன வாக்கு குடும்ப ரீதியாகவும் சரி நல்ல ஒத்துழைப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உச்சஸ்தானத்தில் சந்திரபான் அமர போகிறார்.
அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த நண்பர்கள் கூட்டாளிகள் இவர்கள் யாராவது உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு. அதாவது செய்தொழிலில் மேன்மை ஏற்படும் அப்படிமோ அந்த அளவுக்கு வந்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல வாரமாக அமைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இதுவரை இருந்த சுணக்கங்கள்லாம் மாறக்கூடிய யோகமும் உண்டு. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரம். ஏன்னா போன வாரத்து வர கொஞ்சம் சுணக்கங்கள் இருந்ததுக்கான வாய்ப்பு நடந்துச்சு. இந்த வாரம் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் லாபமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது பணியிட மாற்றம் அல்லது வந்து தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு, உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிற அந்த யோகமெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிற காரணத்தினால இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சுபமான வாரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உடல்நிலையில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. என்ன கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற உஷ்ணமான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். அமர்ந்த இடம் வந்து பாதி நீர்ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள், மன ரீதியாக உடல் ரீதியாக டென்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அது ஒரு யோகம். ரெண்டாவது இந்த வீடு வண்டி வாகன பூமி யோகங்களை எதிர்பார்க்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்காக இந்த வாரம் அந்த பூமி யோகம் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடம் மாறுதல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வீடு விட்டு வீடு மாறுறது, கடை விட்டு கடை வர்ற இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சுபமாக அமையக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. அதை வந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அடுத்தபடியாக வந்து சுப செய்திகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் நான் முதல் சொன்ன மாதிரி 3 நாட்கள் சுபமுகூர்த்த நாள். அதனால் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சுப முகூர்த்தத்தை பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் ஒரு நல்ல யோகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து மாணவ செல்வங்களே இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா புத பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் அமர்ந்திருக்கனால உங்களுக்கு இந்த வாரத்தில் கல்வி யோகம் நன்றாக இருக்கும். ஆசிரியர் மாணவருடைய ஒத்துழைப்பு நன்றாக கிடைக்கும். பெற்றோருடைய ஒத்துழைப்பு நன்றாக கிடைக்கும். சக மாணவர்களுடைய அந்யோன்யமும் நன்றாக கிடைக்கும். அதனால் இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இனி வரக்கூடிய தேர்வுகளுக்கு ஒரு நல்ல துவக்கமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. மாணவ செல்வங்களுக்கு யோகம் உண்டு. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா சூரியனும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருப்பது ஒரு பெரிய பலம். அந்த கணக்குப்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படுவதற்கும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறக்கூடிய அளவுக்கு யோகமும் உண்டு. புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வாரத்தை வந்து ஒரு சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வந்து தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்களும் சுப செய்திகளும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குறிப்பாக வந்து இந்த சகோதர ஸ்தானங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் வந்து தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதே மாதிரி வந்து எதிர்பார்ப்ப பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பிரதோஷமும் பௌர்ணமும் வரனால இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் சுப யோகமான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.